ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்வோம் என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். யோவான் ஸ்நானகனைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நாங்கள் வழியை ஆயத்தம் செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் செய்வோம் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து இவ்வாறாக சாட்சி கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம படிக்கும்போது யோர்தான் ஆற்றம் கரையில் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞான ஸ்நானம், சமூக நீதி ஆகிய இந்த செய்திகளை பிரசங்கம் பண்ணினவர் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இவர் பேசுவதை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் அவரை சுற்றி கூடியிருந்த அனுபவத்தையும் நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த சீஷர்கள் சில பேர் முதலாவது யோவான் ஸ்நானகன் கிட்ட சீஷர்களாக இருந்தவர்கள் என்பதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதாகமத்தில் சாமுவேல், சிம்சோன், இயேசு கிறிஸ்து இவங்களுடைய அழைப்பு எல்லாமே வேதத்தில் முன்குறிக்கப்பட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பும் வேதாகமத்தில் முன்குறிக்கப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி இவருடைய ஊழியத்தை முன்குறித்து சொல்லியிருந்தார். ஏசாயா 40வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் இதை வாசிக்க முடியும். அதில் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்ததை பார்க்க முடியும். இது எங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, 6வது வசனம் இப்படி சொல்லுது: அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து அவருடைய தகப்பன் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். இப்போ யோவான் ஸ்நானகன் பிறந்து குழந்தையாக இருக்கிறாரு. அவருடைய தகப்பன் அந்த குழந்தைய ஏந்தி கரங்களில் ஏந்தி சொன்ன ஒரு காரியம் லூக்கா 1:76 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் அப்படின்னு சொல்லி யோவானை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் அப்படின்னு யோவானுடைய தகப்பன் தீர்க்க தரிசனமாக சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் யோவான் ஸ்நானகனுடைய முடிவு நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒரு நல்ல முடிவாக இல்லையே, ஒரு மோசமான, ஒரு கடினமான ஒரு முடிவாக அது இருந்தது. அவருடைய உறவினரான இயேசு எப்படி மரித்தாரோ அதே போலதான் ஒரு கஷ்டமான, ஒரு மோசமான முடிவு யோவான் ஸ்நானகனுக்கு இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் யோவான் தான் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர் மரித்தார் அப்படிங்கிறத வேதத்தில் பார்க்க முடியும். நமக்கும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. நாம் மரிப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மளை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக திருச்சபையாக அழைத்திருக்கிறார் என்று தெரியுமா? எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் என்ற புத்தகத்தில் இளஞ்சேட்டு அம்மையார்
எழுதுறாங்க. 1வது அதிகாரம் 1வது பேராகிராஃப்ல இங்க 6 நோக்கம் சொல்லப்பட்டு இருக்குது. நான் வாசிக்கிறேன். மனிதர்களுடைய இரட்சிப்புக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஏதுகரமாக சபை இருக்கிறது. முதலாவது, மனிதர்களுடைய இரட்சிப்புக்கென்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டிய அதன் பணியாக உள்ளது. திருச்சபையினுடைய பணி என்ன அப்படின்னா, உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய பரிபூரணம், அவரது போதுமான தன்மை ஆகியவைகளை தமது சபையின் மூலமாக உலகத்துக்கு பிரதிபலிக்க செய்ய வேண்டும். நாலாவது, இருளில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள அதன் அங்கத்தினர்கள், அதாவது நாம தான் அதன் அங்கத்தினர்கள், அவரது மகிமையை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதனுடைய மகிமையை வெளிக்காட்ட வேண்டும். ஐந்தாவதாக, திருச்சபை சபையானது கிறிஸ்துவின் கிருபையின் கருவூலமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஆறாவதாக, தேவனுடைய அன்பின் வெளிக்காட்டால் சபையின் மூலம் வெளிக்காட்டப்பட வேண்டும். அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மளை திருச்சபையாக அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிதான் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து அவங்க கையில 10 கற்பனையை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைத்திருந்தார். இரட்சிப்பின் கிணறுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை. வேதம் சொல்லுது, அவர்கள் வீணர் ஆனார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவன் இன்னைக்கு நம்மளையும் அழைத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் செய்தார். நாம் இன்றைக்கு தேவனுடைய 2ஆம் வருகைக்கு, இயேசுவின் 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் அவர் மரிப்பதற்கு முன்பாக என்ன நோக்கத்துக்காக தேவன் அவரை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருந்தார். நாமும் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் நாம் மரிக்க கூடாது. அதாவது மரணம் நமக்கு வரும் நிச்சயம். ஆனால் நாம் மரிப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மளை அழைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும். தேவனுக்கு வழியை ஆயத்தம் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் அதான் படிக்க போறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நானும் யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 பாடம் மட்டும் வேகமாக படிக்க போறோம். முதலாவது, எலியாவின் ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். எலியாவின் ஆவி நம்மிடம் இருக்க வேண்டும். லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, சகரியாவுக்கு ஒரு தூதன் வந்து இந்த தரிசனத்தை சொல்றார். அவர் அந்த தூதன் சொல்லும் போது சொல்றாரு, அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் அப்படின்னு யோவானை குறித்து இங்க அந்த தூதன் தீர்க்க தரிசனமாக சொல்றார். இந்த தூதன் எந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை எடுத்து சகரியா கிட்ட சொல்றாருன்னு தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை சொல்றாரு. மல்கியா 4வது அதிகாரம் 5-6 வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, அதுல 5வது வசனத்துல, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு மல்கியா தீர்க்கதரிசி சொன்னார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவரும் இதை உறுதி செய்தார். நீங்க அதை மத்தேயு 11:14 வாசிக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவராகிய எலியா இவன்தான் அப்படின்னு ஆண்டவரும் யோவானை குறித்து இவர் எலியா என்று உறுதி செய்தார். மறுரூப மலைக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய நெருங்கின சீஷர்களை அழைச்சிட்டு போறார். பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு மறுரூப மலைக்கு போனார். அங்க அந்த மறுரூப மலையில மோசே, எலியா 2 பேருமே ஆண்டவருக்கு தரிசனமான அனுபவத்தை நம்ம படிக்கிறோம்.
இதெல்லாம் இந்த சீஷர்கள் பார்த்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 10வது வசனத்துல, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். 11வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொன்னார். எலியா வந்தாச்சு அப்படின்னு சொன்னார். யாரை பத்தி ஆண்டவர் எலியா வந்தாச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, மத்தேயு 17:13 வாசிக்கிறோம், அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த எலியாவின் செய்தி என்ன? யோவான் ஸ்நானகன் என்ன செய்தியை மக்களுக்கு கொடுத்தாரு? இந்த எலியாவின் செய்தி என்ன அப்படின்னு நம்ம படிக்கும்போது எலன் ஜி அம்மையார் வந்து SDA பைபிள் கமெண்ட்ரியில் எழுதுறாங்க, இந்த எலியாவின் செய்தி என்ன அப்படின்னா, உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாகு அப்படிங்கிறது தான். இந்த எலியாவின் செய்தி உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாகு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நாமும் எலியாக்களாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நான் ஆண்டவரின் வருகைக்கு நான் வழியை ஆயத்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாகு அப்படிங்கிற இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்ம கையில முத்தூதின் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய சுவிசேஷமாகிய அந்த முத்தூதை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த முத்தூதின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படிங்கிற இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மகா பாபிலோன் விழுந்தது 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 அப்படிங்கிற இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நெற்றிகளாவது கைகளாவது மிருகத்தையும் மிருகத்தின் சொரூபத்தையும் மிருகத்தின் முத்திரையையும் தரித்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் எலியாவின் செய்தி. இந்த எலியாவின் ஆவியை உடையவர்களாக இருந்து உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாகு அப்படிங்கிற இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருந்தது. மாரநாத்தா அப்படிங்கிற புத்தகத்தில் எலன் ஜி அம்மையார் எழுதுறாங்க, இவ்வுலக இன்ப வாழ்க்கையினின்றும் நண்பர்களிடம் இருந்தும் யோவான் விலகி இருந்தார் அப்படின்னு எழுதுறாங்க. தான வனாந்திரத்துக்கு வந்துட்டாரு. சுகபோகமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கல. மறுபடியும் எழுதுறாங்க, மிக எளிய முறையில் ஒட்டக மயிரை வைத்து நெய்யப்பட்ட உடையை தரித்து கொண்டு இருந்தார். எளிய உடை, எளிய உடை. யாரெல்லாம் பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டனமாக இருந்தது. அவருடைய சாப்பாடு காய்கறி, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மரத்தின் காய் அப்படின்னு எலன் ஜி அம்மையார் எழுதுறாங்க. மற்றும் காட்டுத்தேன் அவருடைய உணவாக இருந்தது. யாரெல்லாம் இஸ்ரவேல்ல பெருந்தீண்டிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டனமாக இவருடைய எளிமையான உணவு இருந்துச்சு. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார். இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபை விசுவாசிகளாக இருக்க நாம் தனித்துவமானவர்கள். தனித்துவமான அந்த வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். அல்லது நம்முடைய தனித்துவத்தெல்லாம் நாம் இழந்து இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. யோவான் எவ்வளவு தனித்துவமானவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் சொல்றேன் பாருங்களேன். அவர் சுயத்தை வெறுக்கிறவர். யோவான் சுயத்தை வெறுக்கிறவர். மத்தேயு 3:4 வாசிக்கலாம். யோவான் தைரியமானவர். மத்தேயு 3:7-8 வசனத்துல வாசிக்கலாம். யோவான் கீழ்ப்படிதல் உள்ளவர். மத்தேயு 3:15 வாசிக்கலாம். யோவான் வல்லமையான ஒரு பிரசங்கியார். மார்க் 1:4 வாசிக்கலாம். யோவான் தாழ்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம மார்க் 1:7 வாசிக்கலாம். யோவான் பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறத மார்க் 6:20 நம்ம வாசிக்க முடியும். யோவான் இயேசுவால் புகழப்பட்டவர் அப்படிங்கிறத மத்தேயு 11:11 நம்ம வாசிக்க முடியும். யோவான் அற்புதம் ஏதும் செய்யாதவர் அப்படிங்கிறத யோவான் 10:41 நம்ம வாசிக்க முடியும். யோவான் அற்புதம் ஏதும் செய்யல.
இன்னைக்கு பெரிய பெரிய பிரசங்கியார்கள் அற்புதம் செய்து அடையாளங்களை செய்து தன் பக்கமாக எல்லாரையும் இழுத்து கொண்டு இருக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க. ஆனா நம்ம யோவான் கிட்ட ஒரு நல்ல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அவர் அற்புதம் ஏதும் செய்யாதவர், ஆனா அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு மத்தேயு 11:11 வாசிக்கிறோம். ஆனா அவர் அற்புதம் ஏதும் செய்யாதவர். யோவான் இரத்த சாட்சியாக மரித்தவர், மத்தேயு 14:10 வாசிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய தனித்துவம் என்ன? இன்னைக்கு நம்முடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்மெல்லாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேதுரு தொடர்ந்து எழுதும்போது, பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதுறாரு, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். யோவானை குறித்து இன்னும் எழுதும்போது, மதுபானம் குடிக்காதவர் அப்படின்னு லூக்கா 1:15 வாசிக்கலாம். தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர் என்பதை லூக்கா 1:15 வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையில் ஆர்வமுடையவர் அப்படிங்கிறத லூக்கா 3:2 வாசிக்கலாம். லூக்கா 11:1 தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் அப்படிங்கிறத வாசிக்க முடியும். மார்க் 2:18 உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு அப்படிங்கிறத வாசிக்க முடியும். நம்மளுடைய தனித்துவம் என்ன? நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பாடமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். இது 2வது. 3வது பாடம், ஒருவேளை நான் ஆண்டுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, 3வது பாடம், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவுக்காக நாம் சாட்சியாக நிற்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் இயேசுவை குறித்து மட்டுமே நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க கூடாது, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். யோவான் 1:29 யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். அடுத்த நாள் யோவான் 1வது அதிகாரம் 35, 36, 37 வசனத்துல வாசிச்சீங்க அப்படின்னா, அடுத்த நாள் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை இவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். யோவானுடைய சீஷர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அவரை குறித்து இல்ல, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அந்த 2 சீஷர்களும் இப்ப யோவானை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி போனார்கள். யோவான் அதை குறித்து கவலைப்படல, இயேசு குறித்து மட்டுமே அவர் சாட்சி கொடுத்தார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிக்கதோமு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் வேதத்துல. யோவான் 3வது அதிகாரத்துல அவரை குறித்து வாசிக்க முடியும். ஆண்டவரும் நிக்கதோமோ நிறைய பேசிக்கிறாங்க. அந்த உரையாடல் மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறணும், புது பிறப்பின் அனுபவத்தை நீ பெறணும் அப்படின்னு நிக்கதோமு கிட்ட சொல்றாரு. நிக்கதோமு கேட்கிறாரு, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் நான் பிறந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறணும், அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு புது அனுபவத்தை, பிறப்பின் அனுபவத்தை நீ பெறணும் அப்படின்னு நிக்கதோமுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா 3வது அதிகாரம் 22வது வசனம் யோவான்ல நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா யோவானும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்.
யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும் போது யோவானுடைய சீஷர்கள் யோவான் கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயா நீங்க யாரை குறித்து சாட்சி கொடுக்கறீங்களோ அவர் இப்ப ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, எல்லாரும் அவருக்கு பின்னாடி போறாங்களே அப்படின்னு யோவானுடைய சீஷர்கள் யோவான் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு யோவான் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? அழகான ஒரு சாட்சியை கொடுத்தார். என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு யோவான் 3:28 வாசித்தீங்க அப்படின்னா, நான் கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொன்னார். நான் கிறிஸ்து அல்ல. அதுக்கு அடுத்த வசனத்துல சொன்னாரு, அவர் மணவாளன், இந்த இஸ்ரவேல் நம்ம எல்லாருமே மணவாட்டி சொல்லிட்டு சொன்னாரு, நான் மணவாளனுடைய தோழனாக இருக்கிறேன். திருமணம் அப்படின்னு வந்தா மணவாளன் முக்கியமானவர், கிறிஸ்து முக்கியமானவர், இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமானவங்க, மணவாளனுடைய தோழன் நான் முக்கியமானவன் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்துல சொன்னாரு பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த சாட்சி நம்மளால கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பேச்சை கேட்கிற ஒரு 4 பேர் நம்ம கிட்ட இருந்தா போதும், நம்ம ஆண்டவரையே மறந்துடுவோம். நம்மளெல்லாம் கையில பிடிக்க முடியாது. நம்ம பேச்சை கேட்கிற ஒரு 4 பேர் இருந்தா போதும், நம்மளை கையில பிடிக்க முடியாது. ஆனா யோவானுக்கு பின்னாடி அத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அவரை பின்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையும் அவர் தன்னை மேன்மைப்படுத்தல, ஆண்டவர் குறித்து சாட்சி கொடுத்தாரு. நான் கிறிஸ்து அல்ல, அவர்தான் கிறிஸ்து, அவரை குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் அப்படின்னு சொன்னார். யோவான் 3:36 வாசித்தீங்க அப்படின்னா, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, யோவான் 5வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, யோவான் 5வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறே ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே சொன்னாரு, என்னை குறித்து நானே சொல்லக்கூடாது, என்னை குறித்து ஒருத்தர் சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அது யாரு? யோவான். என்னை குறித்து யோவான் சாட்சி கொடுத்திருக்கிறான், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, யோவான் 10வது அதிகாரம் 41-42 வசனத்துல, அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். 42வது வசனம், அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு வேதத்துல வாசி. எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை யோவான் கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? தன்னை குறித்து அல்ல, ஆண்டவரை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பக்கத்திலேயே அவருடைய சீஷர்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார். கடைசியாக இளஞ்சிட்டமையாருடைய ஒரு கொட்டேஷனை வாசித்து நான் முடிக்கிறேன். இழப்பதற்கு நமக்கு நேரமில்லை, முடிவு வெகு சமீபம். இனிமேல் நம்ம கிட்ட இழப்பதற்கு நேரம் இல்லை, முடிவு வெகு சமீபமாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற நாம் ஓட வேண்டும், நாம் உழைக்க வேண்டும். நாம் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.